இந்த கொஸ்டினே மாத்தி குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். உங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, பேரண்டிங் எப்படி நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேங்கிறான் இவன் அப்படின்றது ஒரு 10 பேர்கிட்ட நம்ம சொல்லிட்டே இருந்தா நம்ம அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, நம்ம இனிமே எதுக்கு இதை சாப்பிடணும்? நீ என்னோட குழந்தை, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. இன்னும் 8 வயசு 9 வயசு இருக்கும்போது நான் கண்ணா பின்னான்னு திட்டுவேன் மேம், கண்ணா பின்னான்னு அடிப்பேன் மேம், அப்பெல்லாம் அமைதியா இருந்தான். இப்போ 13 வயசு வரும்போது நான் என்ன செஞ்சேன்னு திருப்பி அவன் செய்யறான். மாடர்ன் பேரண்டிங்கிறத நிறைய தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட், எங்ககிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு பிரைவசி வேணும்னு கேட்கறாங்க. இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, ஏன் அவன் இப்படி பண்றாங்க, எதனால இந்த ரொமான்டிக் சீன்ஸ் வருது, இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பொறுமை நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஏன்னா ரொம்ப சீக்கிரமா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்னு சீக்கிரமா போறாங்க, சீக்கிரமா பிரேக்கப் பண்றாங்க. எல்லாமே ப்ரீ டீன்ல நடக்குது. இப்ப டீனேஜ் வரைக்கும்லாம் வெயிட் பண்றதே கிடையாது. பேரண்டிங்ல மட்டும் சுத்தி நம்மளோட வாழ்க்கை கிடையாது. ஃபினான்ஷியல் இருக்கு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கு, ஒர்க் ப்ரெஷர்ல பீப்புள் ஹேண்ட்லிங் இருக்கு, தனக்கு ஒரு புல்லிங் இருக்கலாம், தனக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கலாம். Parenting is not only for a mom, it is for a dad too. ஈக்குவலா இருக்கணும், ரெண்டு இடத்துலயும் ஈக்குவலா இருக்கணும். அம்மா கிட்ட இருந்து சில விஷயங்கள் வரும், அப்பா கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் வரும். அதை நிறைய அப்பாக்கள் புரிஞ்சுக்கணும். சப் கொஸ்டின் மாதிரி நான் எடுத்துக்கிறேன், நமக்கே அந்த பொறுமை இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு. நம்ம பொறுமை இல்லைன்னா நம்மளுக்கு ஆன்சர் தெரியாது. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசுறது இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. பேரண்டிங் அப்படிங்கும்போது முன்னாடி அது ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கும், ஆனா இப்போ அது ஒரு ஆர்ட்டா பாக்குறாங்க எல்லாரும். மாடர்ன் பேரண்டிங் வெர்சஸ் ஓல்ட் பேரண்டிங் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பேரண்டிங் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஆர்ட்டா பாக்குறாங்க அப்படின்றத விட எனக்கு வர கவுன்சிலிங்ல சொல்ற வரைக்கும் மேம் ரோலர் கோஸ்டர்ல போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு. எதனால அந்த டஃப்பா இருக்கு அப்படின்னா, ஜென்ரேஷன் மாறுது அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் இப்போ இருக்கிற குழந்தைங்க, இந்த ஜென்சி அதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே சொசைட்டியே அந்த சோஷியலைஸ்ட் ஆகிறதே வேற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம வளர்ந்த முறை, அவங்க இப்போ வளர்க்கப்படுற முறை, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு. பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். நான் அப்படி வளர்ந்தேன், எங்க அப்பா அம்மா என்கிட்ட இப்படி இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பிஹேவியர் ரூல்ஸ்லாம் போட்டாங்க, நான் அதையே என் குழந்தைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு அது ஒத்து வர மாட்டேங்குது. ஓகே, அப்போ அதுக்காக அவங்களுக்கு ரூல்ஸ் பவுண்டரிஸ்லாம் போடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ் பவுண்டரிஸ் கொண்டு போகணும் ப்ராப்பரா அப்படின்னாலே அந்த டஃப்னஸ் அப்படின்றது இருக்காது. ஆக்சுவலி இதை எல்லா பேரண்ட்ஸும் சொல்றாங்கல்ல. இந்த கொஸ்டினே மாத்தி குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். உங்க பேரண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க, பேரண்டிங் எப்படி நடக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்க எனக்கு அவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க அப்படின்றது. ஆனா நம்ம கிட்ட யாரும் அந்த மாதிரி கேட்டது இல்லை, நம்ம கிட்ட கேட்டது கிடையாது. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், அப்பா அம்மா சொன்னா நம்ம அந்த இடத்துல செய்யணும், செஞ்சே ஆகணும். பட் நமக்குமே மனசுல இருக்கும்ல, ரைட், உண்மையா சொல்லணும். அதாவது ஐயோ ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, எதுக்காக இதை செய்யணும், எனக்கு இது பிடிக்கலையே, இவங்க கிட்ட நான் ஏன் பேசணும், நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், எதுக்கு இவ்வளோ காலையில ஏந்திரிக்கணும், இப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸ் நமக்குமே இருந்திருக்கும். ஆனா நம்ம திருப்பி பேச மாட்டோம். இப்ப இருக்கிற குழந்தைங்க அது கொஸ்டின்ஸா கேட்கறாங்க, நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம நம்மளா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள நம்மளும் போயிடுறோம், அவங்களையும் கொண்டு போயிடுறோம். இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நடக்குது, தெரிஞ்சோ தெரியாமையும். பட் ஜென்ரலாக இப்போ நீங்கள் நிறைய பேர் உங்ககிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்க. குழந்தைங்க சொல்லுவாங்கல்ல, என்னுடைய பேரண்ட் இந்தந்த விஷயம் இவங்க பண்ணுறது எனக்கு ஹர்ட் ஆகுது. அப்படி பேரண்ட் சைடில் அவங்க தெரியாமல் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னா பெருசாக இதுதான் அப்படின்னா இது. அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப சுட்டியா இருக்கிறாங்க, துருன்ட்டு இருக்கிறாங்கல்ல. அதற்ற விஷயம், கேள்வி கேட்குற விஷயம், பனிஷ்மெண்ட், இது எல்லாமே ஒரு 2-3 பேருக்கு முன்னாடி பண்ணும்போது இந்த குழந்தைங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது தேர்ட் பர்சன்றது மட்டும் கிடையாது, ஈவன் தேர் ஓன் ஃபேமிலி, கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஆண்டி அங்கிள், ஓகே, அவங்களா இருக்கட்டும், அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஈவன் இந்த விஷயத்துல நான் குழந்தைங்க பக்கத்துல தான் ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏதாவது கண்டிக்கணுமா, பேசணுமா, தனியாக கூப்பிட்டு போய் பேசுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் அந்த இடத்துல பாதிக்கப்படுது.
ஓகே, மத்தவங்க முன்னாடி திட்டும்போது. 2வது மாடர்ன் பேரண்டிங்ன்றத நிறைய வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஒண்ணு எத கேட்டாலும் வாங்கி குடுக்கணும்ன்ற இந்த பக்கத்துல இருக்கும். இல்ல த அதர் எக்ஸ்ட்ரீம் எதுவுமே நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்றது இருக்கணும். நோ, எந்தெந்த விஷயத்துல ரூல்ஸ் போடணும், எந்தெந்த விஷயத்துல பவுண்டரிஸ் இருக்கணும், எதுல நோ சொல்லணும், இது எல்லாமே வந்துட்டு கான்ஷியஸா பண்ணணும். ஓகே, அத பண்ணாம இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு நிறைய விஷயங்கள நோ சொல்லி தான் நம்மள பேரண்ட்ஸ் வளர்த்துருப்பாங்க. அப்படி வளர்க்கும்போது சர்டன் பீரியட்ல நம்ம அத அக்செப்ட் பண்ணிப்போம். ஓகே, நம்ம பக்கத்து வீடு, எய்த்த வீடு இதெல்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற குழந்தைங்க அதுவும் சோஷியல் மீடியா, இந்த மொபைல் ஃபோனுன்ற இருக்கிறதுனால ஆப்வியஸா அந்த கம்பேரிசன்றது வந்துருது. ஸோ அந்த இடத்துல வந்து ரூல்ஸ் எங்க போடணும், பவுண்டரிஸ் எங்க போடணும்ன்றத பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அத தெரிஞ்சுக்கணும். அதுலயும் நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. 3வது இப்பயும் சரி நான் பார்க்குற ஒரு பெரிய விஷயம், நான் பேரண்ட், நீ என்னோட குழந்தை. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. நோ, என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, என்னால இத செய்ய முடியாதுன்றத ஓப்பனா குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். அதுதான் பேரண்டிங். ஏன்னா அந்த ஒரு கனெக்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து குடுக்கணும். ஓகே, என்னால இத செய்ய முடியாதுமா இப்ப, அப்புறம் செய்றேன் நானு அப்படின்றது எவ்வளவு தைரியமா குழந்தைங்க வந்து எப்ப சொல்லுவாங்கன்னா, பேரண்ட்ஸ் மேல அந்த ட்ரஸ்ட், ஓகே, பேரண்ட்ஸ் திருப்பி எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்றது இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த பாயிண்ட்ல பேரண்ட்ஸ் வந்து, ஏன்னா குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுலேருந்து, ஒரு அப்பாவா இருந்தா கைப்பிடிச்சு நடக்க வைக்கிறதுலேருந்து, அந்த குழந்தைய குழந்தையா தானே பாக்குறாரு. ஸோ அந்த உரிமை அப்படிங்கிறது வந்து இயல்பா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த டைம்ல வந்து என்னுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் நான் பார்க்க முடியாது, என்னுடைய சரௌண்டிங் யார் இருக்கா, இவங்க முன்னாடி தான் என் குழந்தைய நான் கேட்கணுமா, அப்படி தெரியாது. இது மனிதனோட இயல்பு. அதுவும் ஒரு பேரண்ட் அப்படின்னும் போது இயல்பா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இதுக்கு வந்து நம்ம இவ்வளவு தூரம் யோசிச்சுதான் அந்த குழந்தைய வந்து நம்ம பேசணும். வெரி குட் கொஸ்டின். திருப்பியும் நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்ட கொஸ்டினே சொல்றேன். ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குழந்தை, நீ ஒரு கெட்ட அப்பா, அம்மா நீ என்ன நல்லா பாத்துக்கிறதே இல்ல, ஒரு குழந்தை ஒரு பேரண்ட்ட சொன்னா அந்த இடத்துல இந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா அது ஹர்ட்டிங்கா இருக்கும். ஓகே, இத்தனைக்கு குழந்தை எங்க எப்ப பேசணும், யார் முன்னாடி என்ன பேசணும் தெரியாத வயது அவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மெச்சூர்ட் ஆகிறதே ஒரு பெண் குழந்தைக்கு 18 இயர்ஸ்க்கு மேலேயும், ஒரு ஆண் குழந்தைக்கு 21 இயர்ஸ்க்கு மேலேயும் தான் நடக்கும். ஸோ அதனாலதான் தேர் எமோஷனலி பாண்டட். லாஜிக்கல் திங்கிங்ன்றதே இருக்காது. அப்ப எப்ப என்ன பேசணும்ன்றது தெரியாது அவங்களுக்கு. ஒரு குழந்தை அதுவே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஒரு பேரண்ட், ஒரு அடல்ட் நம்ம குழந்தை மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்றத கண்டிப்பா உணரணும். ஏன்னா ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? நம்ம அடல்ட் ஆன அப்புறம் தேடுறோம். ஓகே, நீ யாரு, டாக்டரா, இன்ஜினியரா, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டின்னு நம்மளுக்குள்ள கொஸ்டின் வருது. ஆனா இது பேசிக்கா எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா வீட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு அம்மாவும் அப்பாவும் இந்த குழந்தைக்கு என்ன ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இது எல்லாம் தான் நாளைக்கு அவங்க காதுக்குள்ள கேட்குற ஒரு விஷயமா இருக்கும். நீ வந்து உன்னால முடியும், யூ ஆர் பிரில்லியன்ட், ஓகே, நீ வந்து ஹார்ட் ஒர்க்கர், உனக்கு எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஐடென்டிட்டியை உண்டாக்குமே. சோ அப்ப எவ்வளவு முக்கியம் பேரண்ட்ஸ் பேசுறது. ஒரு அழகான பாயிண்ட் சொன்னீங்க. என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து அதே குழந்தை 4 பேர் முன்னாடி சொல்லும்போது அந்த பேரண்ட்க்கு வந்து ஹர்ட்டிங்கா இருக்கும். அதுல ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல தோணும், நான் இந்த குழந்தைக்காக இவ்வளவுதான் பண்ணேன், ஆனா இந்த குழந்தை என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுருச்சு. அதே மாதிரி அந்த குழந்தைய 4 பேர் முன்னாடி பேரண்ட் கேட்கும் போது அந்த குழந்தையோட மனசுல இதே மாதிரியான ஹர்ட்டிங் இருக்குமா, என்ன யோசிப்பாங்க? டெஃபினட்டா இதே மாதிரி ஹர்ட்டிங் தான் இருக்கு. இப்ப ஒரு பையன் இருக்கிறான், ஓகே, அவனுக்கு மேக்ஸ் வரல, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வரல. அந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட் வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க, டியூஷன் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கன்வே பண்ணுவாங்க. இது மாதிரி அவனுக்கு வரல, ஓகே, அவனுக்கு ட்ரை பண்றான், வரல அப்படின்ட்டு. இது அப்படியே வந்து டியூஷன் கிட்ட பேசுவாங்க, நாளைக்கு அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவாங்க, பக்கத்து வீட்டுக்கிட்ட பேசும்போது அந்த பையனோட பிரெயின்ல, சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன ஸ்டோர் ஆயிடும்னா, அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இவனுக்கு மேக்ஸ் வராது, இல்ல வாட் எவர் சப்ஜெக்ட் வராதுன்னு. ஸோ அவன் ட்ரை பண்ணும் போது கூட அவனோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து சிக்னல் என்ன அனுப்புனா, டே நீ பண்ணாத, உனக்கு மேக்ஸ் வராது. ஓகே, ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் போது அவன் எவ்வளவு நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க, ஐம் புட்டிங் மை ஹார்ட் ஒர்க், ட்ரை பண்றேன், ஆனா சம் ஆர் அதர்வைஸ் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆகுதுன்ற போது அது ஸ்டார்டிங்ல அப்பா அம்மா பேசின வார்த்தைகளா தான் இருக்கும். ஓகே, இதுவுமே ஒன் டைப் ஆஃப் புல்லிங் தான். ஓகே, எப்படி பாடி ஷேமிங் பண்றாங்களோ, நம்மளோட மிச்ச பிஹேவியரை வந்து அவங்க பேசுறாங்களோ, இதே மாதிரி ஸ்கில்ஸை வச்சு பேசுறதுமே அப்படிதான் வரும். உனக்கு ஒரு விஷயம் வராது, முடியாது, செய்யாத, வேஸ்ட் நீனு, ஓகே, அண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இது எல்லாமே நாளைக்கு ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கோ இல்ல ஒரு பொது இடத்துல பேசும்போதோ நம்மளுக்கு சின்ன வயசுல பேசின அந்த விஷயங்கள் காதுல கண்டிப்பா ஒலிக்கும். பேரண்ட்ஸ் நிறைய எல்லா ஜெனரேஷன்ஸுமே பண்ணியிருக்கிறாங்க.
ஓகே, நம்ம ட்ரையே பண்ணாம அதான் நீ சொல்லிட்டல்ல, ஓகே, வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேங்கிறான் இவன் அப்படின்றது ஒரு 10 பேர்கிட்ட நம்ம சொல்லிட்டே இருந்தா நம்ம அப்பா அம்மாவே சொல்லிட்டாங்க, நம்ம இனிமே எதுக்கு இதை சாப்பிடணும். ஸோ இந்த கம்பாரிசன் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். ஏன்னா நம்மளும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது நார்மலா தான் சொல்லியிருப்பாங்க, அவன் பாரு இதுல நல்ல மார்க் எடுத்திருக்கான், அவன் பாரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல நல்லா இருக்கான், அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ண அப்படிங்கும் போது இதை நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ணி இவங்க கம்பேர் பண்றது தான் இவங்களோட மோட்டிவா இருக்குமானா கண்டிப்பா கிடையாது. அது பேரண்ட்ஸ் வந்து அந்த மோட்டிவ்ல கம்பேர் பண்றது இல்ல, அது பார்க்கும்போது உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்ன்ற மீனிங்ல தான் அவங்க பண்றது. ஆனா கம்பாரிசன் வந்து எந்த பாயிண்ட்ல தப்பா போகுது, ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப அதுவுமே நிறைய சின்ன குழந்தைகள் நிறைய சாதனைகளை பண்றாங்களா, அதை ஃபேஸ்புக்ல போடுறாங்க, அந்த மீடியா இந்த சோஷியல் மீடியான்றதுல போடும்போது பேரண்ட்ஸ் அதை பாக்குறாங்க. சம் ஆர் அதர்வைஸ் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பேரண்டிங்கும் மற்றவங்களோட பேரண்டிங்கும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேரண்டிங்கை கம்பேர் பண்ணும்போது குழந்தை என்னைக்காவது ஒரு தவறு செய்யும் போது அந்த மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க அதை செய்யறாங்க, அவங்க அதை பண்றாங்க, வரலன்றது ஒரு கோவத்துல வெளிவருது அது ஆக்சுவலி. பட் குழந்தைக்கு அது வந்து கோவத்துல சொல்றது அப்படிலாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்பா அம்மா நம்மள சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, அப்ப தனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, எல்லா இண்டிவிஜுவலுக்குமே கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, வாட் எவர் இட் இஸ், XYZ ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த ஸ்ட்ரென்த்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் பேரண்ட்ஸ். அப்ப தனக்கு வராத ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசும்போதோ இல்ல வந்து நீ இதை செய்யணும் இதை பண்ணணும் அப்படின்ற போது, படிப்புன்றதை மட்டும் நான் சொல்லல, தனக்கு சின்ன வயசுல ஒரு ஸ்விம்மர் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அது ட்ரை பண்ணிருப்பாங்க, அது வரல, அது வந்து ஓகே வரலன்ட்டு விட்டுட்டு இருப்பாங்க நம்ம நினைச்சிருப்போம். பட் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அது உள்ள போய் இருக்கும். நாளைக்கு டிவிலயோ இல்ல வந்து சோசியல் மீடியாலயோ ஒரு சின்ன குழந்தை அதுல சாதனை பண்ணும்போது, சே நானும் தான் இவனை வந்து இவ்வளவு காசு கட்டிலாம் சேர்த்தம் பண்ணேன், இவனால முடிஞ்சுதா அப்படின்னு பேசும்போது அவருக்கு மேபி வந்து ஒரு மியூசிக்ல நல்ல இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கலாம். பட் தனக்கு இருக்கிற அந்த ஓன் ஸ்ட்ரென்த்தை வந்து காணாம போயிடும். இவங்க ஏற்கனவே ட்ரை பண்ண விஷயத்த பண்ணும்போது ஓகே இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் நான் இதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அப்பா அம்மா வந்து அது ஒரு கில்ட்ல போயிடுங்க. குழந்தைங்க நம்மள கஷ்டப்பட்டு இப்படி சேர்த்து விட்டாங்க, அதுவும் நம்ம சும்மாலாம் இருக்க முடியும், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன், உனக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன், உனக்காக தான் நான் செய்யறேன்னு திருப்பி 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 சொல்லும் போது ஓகே நம்மளுக்காக செய்யறாங்க, அப்ப நமக்கு மியூசிக்கும் வராது போல இருக்கு, நம்மளுக்கு எதுவுமே வராது போல இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஸ்ட்ரென்த்தோ ஸ்கில்ஸுமே காணாம போயிடும் அந்த இடத்துல. ஓவர் கண்ட்ரோல் பண்றது, இப்ப கம்பாரிசன் மாதிரி இந்த ஓவர் கண்ட்ரோல், நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு அதுல ஒரு உரிமை கலந்த ஒரு, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, அது அவங்களுக்கு தவறு அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குதோ. அது ஆக்சுவலி உரிமை அப்படின்றத விட நம்மள விட வீக்கரா இருக்கிற பர்சனை தானே நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். அத்தாரிட்டி பேரண்டிங்னா இது எப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம்னா நம்மளை விட வீக்கராக இருக்கிற பர்சன். அது சைல்டுன்னு கிடையாது, நீங்கள் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், நம்ம ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், த பர்சன் ஹூ இஸ் வீக்கர் தேன் அஸ், அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் எடுத்துப்போம். என்னைக்கு அந்த பர்சன் நம்மளை விட ஸ்ட்ராங்கர் ஆகிறாங்களோ நம்ம அமைதியாயிடுவோம். சரி, கவுன்சிலிங்கில் வரும்போது தே யூஸ் டு டெல் மீ, 8 வயசு 9 வயசு இருக்கும்போது நான் கண்ணா பின்னான்னு திட்டுவேன் மேம், கண்ணா பின்னான்னு அடிப்பேன் மேம், அப்பெல்லாம் அமைதியாக இருந்தான். இப்போ 13 வயசு வரும்போது நான் என்ன செஞ்சேனோ திருப்பி அவன் செய்கிறான், அதே வேர்ட்ஸை வச்சு அடிக்கிறாங்க, பேசுறாங்க, அது எல்லாமே ஏன் செய்யறாங்க? ஏன்னா 13 இயர்ஸ் வரும்போது அந்த குழந்தை he or she thinks that I am more stronger. வார்த்தைகளால பேசுறது. எத்தனையோ குழந்தைங்கள அம்மா அப்பாவை வந்து எமோஷனலி வீக் ஆக்கணும்ன்றதுக்காக என்னெல்லாம் பேச முடியுமோ அதெல்லாம் பேசும்போது ஆப்வியஸா the parents are becoming weak. அப்ப அந்த இடத்துல பேரண்ட்ஸ் வீக் ஆயிடுறாங்க, குழந்தைங்க ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. ஆனா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாதா? இது எங்க இருந்து கத்துக்கிட்டாங்க? இங்க இருந்தா வருது. அது வந்து கண்ட்ரோலிங் வந்து உரிமையில வருதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உரிமையில நீங்க வந்து குழந்தையோட பிஹேவியரை கரெக்ட் பண்றீங்க. அந்த பிஹேவியர் கூட எப்படி கரெக்ட் பண்றீங்கன்னா குழந்தைய புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி செய்யணும், அது மாதிரி செய்யணும், அதெல்லாம் ஓகே. பட் கண்ட்ரோல்ன்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கும் போது, நான் சொல்றேன்ல, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஓகே, ஈவன் கவுன்சிலிங்க்கு அப்படி நேரா வரும்போதுல அந்த குழந்தைகிட்ட ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏன் நான் செய்யணும், எதுக்கு நான் செய்யணும், அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ரீசனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரீசன் கொடுக்கணும்ல. குதிக்காதன்னு சொல்றேன், ஏன் நான் குதிக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போக கூடாதுன்னு சொல்றேன், ஏன் நான் வெளியில போக கூடாது? போன் நீ 9 மணிக்கு மேல என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றேன், ஏன் நான் பார்க்க கூடாது? ஆன்சர் பண்ணணும்ல. அதை விட்டுட்டு இல்ல நான் சொல்றேன் நீ செய்யணும் அப்படின்னா நீ சொல்லிட்டே இரு, நான் என் வேலையை பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு சப் கொஸ்டின் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நமக்கே அந்த பொறுமை இல்லை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு. நமக்கு பொறுமை இல்லைன்னா நம்மளுக்கே ஆன்சர் தெரியாது. எனக்கு எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நான் செய்யணும். ஓகே, நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி சொல்றோமா, அந்த ஒரு வாட்டி சொன்னதுக்கு அப்புறம் குழந்தை வந்து ஏன்னு கேட்பாங்க. ஓகே, அவ்வளவுதான், இதுதான். ஓகே, நீ போன் 9 o'clock மேல பாத்தீங்கன்னா உன்னால தூங்க முடியாது, உன் கண்ணு கெட்டு போயிடும். இதுக்கு மேல ஆன்சர் உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த குழந்தை வந்து
இட்ஸ் ஓகே, நான் டெய்லி தானே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் கெடலையே, என் கண்ணு நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வந்து வெளியில போகக்கூடாது, ஏன் அவங்கெல்லாம் போறாங்களே நான் ஏன் போகக்கூடாது? ஓகே, ஸோ பொறுமை ஏன் இல்லைன்றதை விட பொறுமையை வளர்த்துக்கணும் நம்ம. கண்டிப்பா ஓகே. நம்ம பொறுமையை நம்ம வளர்த்துக்கணும், நம்மள முதல்ல நல்லா பார்த்துக்கணும். இல்ல எனி அதர் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைடு அந்த மாதிரி டெஃபினட்டா இருக்கும்ல மேம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல. பேரண்டிங்ல மட்டும் சுத்தி நம்மளோட வாழ்க்கை கிடையாது. ஃபினான்ஷியல் இருக்கு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கு, ஒர்க் ப்ரெஷர்ல பீப்புள் ஹேண்ட்லிங் இருக்கு, தனக்கு ஒரு புல்லிங் இருக்கலாம், தனக்கு ஒரு அபியூஸ் நடந்திருக்கலாம், எல்லாமே இருக்கு. அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா நிறைய இருந்திருக்கும். இது மாதிரி சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஓகே, அப்ப அது எல்லாமே ஹீல் ஆகல, தனக்கு அந்த ட்ராமாலே இன்னும் இருந்துட்டே இருக்கிறாங்கன்னா இந்த இடத்துல குழந்தைங்களை ஹேண்டில் பண்ற ப்ரெஷர் வரவே வராது. ஏன்னா அந்த காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் தான் நம்மளோட ஃபோன் பேட்டரி தாங்குற மாதிரி நம்மளோட பாடி எல்லாமே தாங்கிட்டு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு அந்த செல்ஃப் கேர், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல, வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் தனக்காக செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஆப்வியஸா உங்களால ஆஃப்டர்நூனுக்கு மேல உங்களால எதுவுமே செய்ய முடியாது. அண்ட் அந்த இடத்துல குழந்தைங்கன்னு கிடையாது, பார்ட்னர்ஸ் வந்து பேசினாலும் சரி, இல்ல நம்மளோட கலீக்ஸ் வந்து பேசினாலும் சரி, நம்மளுக்கு இரிட்டேட்டடா இருக்கும். ஆப்வியஸா நம்மளுக்கு பொறுமை கிடையாது. இது நம்ம குழந்தைக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? லைக் நீ வந்து யூ ஷுட் நாட் இரிட்டேட், நீ என்னை இரிட்டேட் பண்ணக்கூடாது, எனக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், பெரிய பிரச்சனையெல்லாம் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா அந்த குழந்தை வந்து நம்மள இரிட்டேட் பண்ற அந்த ஒரு லெவல் இருக்குல்ல, அதை எப்படி குறைச்சிக்கலாம்? இல்ல, எல்லா நாளுமே நான் இந்த இடத்துல இரிட்டேட்டா தான் இருப்பேன், நீ சாயந்தரத்துக்கு மேல என் கிட்டயே வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த குழந்தை என்னதான் பண்ணும் அப்ப? ஆப்வியஸா. ஓகே, பட் இஃப் இட் இஸ் ஃபார் அ வீக் ஒரு அது வந்து ஒரு டெம்பரவரியா இருக்குன்னா டெஃபினட்டா குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு 2 days இது மாதிரி இருக்கு, இல்ல ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 week, ஓகே, இப்படி இருந்தா குழந்தைகிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன சண்டை, அது நாங்க 2 பேரும் பேசி சரி பண்ணிப்போம். அட் லாஸ்ட் வி ஆர் ஃபேமிலி, ஓகே, பட் கொஞ்சம் எனக்கு மைண்ட் சரியில்லை, கிவ் மீ சம் டைம், அம்மா வில் பி பேக். எவ்வளவு நாள்ல நீ திருப்பி வருவ? அதுக்கு பிரச்சனை எல்லாம் தெரியாது, தனக்கு அம்மா வேணும், தனக்கு அப்பா வேணும். எவ்வளவு நாள்ல? 1 week. அது வரைக்கும் நான் உன்னை என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு வழிகள் சொல்றேன், நீ உன்னை என்கேஜ் பண்ணி வச்சுக்கோ. பட் இஃப் இட் இஸ் வெரி ஸ்மால் சைல்ட், நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பவுன்ஸ் பேக் ஆக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் நிறைய நேரம் அப்பா அம்மா இல்லாம என்கேஜ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஆல் தி நீட் இஸ் த டைம். அப்பா அம்மா கூட பக்கத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இரிட்டேட் அவங்கள பண்ணா வைக்காம இருக்கணும், உண்மையை சொல்லிடணும். ஆனா கமிட்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி நான் இந்த டைம்ல உன்கிட்ட பேசுவேன், இந்த டைம்ல நான் திருப்பி வருவேன், ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம திருப்பி சொல்லிட்டோம்னா அந்த இரிட்டேஷன் கம்மியாகும். ஸோ நம்ம இந்த டீனேஜ் பேரண்டிங் பேசுறதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்களை பத்தி பேசலாம். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல டெலிவரி ஆன கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய மதர், 2 years 3 years ஓல்டு குழந்தைய ஹேண்டில் பண்ற மதர்லாம், என் குழந்தையால ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்றத நம்மளால பரவலா பார்க்க முடியுது. அது சோஷியல் மீடியால ஓப்பன் அப்பாவே அவங்க சொல்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, என்னால ஒரு டீ காஃபி கூட என்னால குடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிபிடி, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து எல்லா போஸ்ட் பிரெக்னன்சிலையுமே கண்டிப்பா இருக்கும், கரெக்டுங்களா? அதை வந்து நம்மளோட முன்னாடி அம்மா பாட்டி ஜென்ரேஷன்லயுமே இருந்திருக்கு. ஈவன் எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, எனக்கு போஸ்ட் டெலிவரி அப்புறம் நீ ஒழுங்கா உன்னை பாத்துக்கல, நீ கரெக்டா தூங்கல அப்படின்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஏட்டா பைத்தியம் பிடிக்குதுன்னு எனக்கு அப்ப அப்படி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், அந்த பைத்தியம் பிடிச்சிரும்ன்றதுதான் அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா திங்க் நம்ம அப்பதான் ஒரு பெரிய விஷயம் நம்மளுக்குள்ள நடந்திருக்கு. இதுல வந்து நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் இதெல்லாமே விட்டுரும், எல்லா டெலிவரியுமே இட்ஸ் டஃப். எல்லாருக்குமே பாடி ஹீல் ஆகணும், மைண்ட் ஹீல் ஆகணும், ஆயிரக்கணக்கான ஹார்மோன்ஸ் வெளியில போகுது, ஆயிரக்கணக்கான ஹார்மோன்ஸ் உள்ள வருது, எல்லாமே ஒரு உமனுக்கு நடக்குது அந்த டைம்ல. ஓகே, அப்படி நடக்கும்போது டெஃபினட்டா அவங்க வந்து தனியா அதை ஹேண்டில் பண்ணிக்கிற அந்த ஸ்ட்ரகிளே வந்து கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது நியூபார்ன் பேபியோட தூக்கம் தெரியாது, ஏன் அழுகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஒரு பாத்ரூம் கூட நம்மளால, ஒரு வாஷ்ரூம் கூட நம்மளால போயிட்டு வர முடியாது. அப்ப இந்த இடத்துல ஈவன் நான் அந்த வீடியோஸை பார்த்தேன், அந்த 2 பெண்களுமே சொன்ன ஒரு விஷயம், ஃபேமிலி சப்போர்ட்ன்றது அங்க ரொம்ப லாகிங்கா இருந்திருக்கு. டெஃபினெட்லி மிச்சவங்க எல்லாம் விட்டுருங்க, பார்ட்னர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகே, எந்த அளவுக்கு ஒரு மாம் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஃபாதர் ஹேஸ் டு கம் இன். ஓகே, அண்ட் இப்போ வந்து எல்டர் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேர்டேக்கர் யாராவது ஒருத்தவங்களை கூட வச்சுக்கணும் இந்த பார்ட்னரால முடியும். பட் அந்த எமோஷனல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றது ஒரு பார்ட்னரால தான் முடியும். ஓகே, நான் கூட இருக்கிறேன்ப்பா, பாத்துக்கலாம்ப்பா,
ஓகே நீ கொஞ்ச நேரம் தூங்கு, நான் இருக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அப்பா பேசணும். ஓகே இன்னமும் பேரண்டிங், இந்த சைல்டு கேர் எல்லாமே பெண்களுக்கான விஷயம், அம்மாக்களுக்கான விஷயம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே எஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது, பட் இன்னமும் நிறைய சேஞ்ச் ஆகணும். ஓகே பேரண்டிங் இஸ் நாட் ஓன்லி ஃபார் அ மாம், இட் இஸ் ஃபார் அ டேட் டூ. ஈக்குவலா இருக்கணும், ரெண்டு இடத்துலயும் ஈக்குவலா இருக்கணும். அம்மா கிட்ட இருந்து சில விஷயங்கள் வரும், அப்பா கிட்ட இருந்தும் சில விஷயங்கள் வரும், அதை நிறைய அப்பாக்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே அப்ப அந்த நியூ பார்னுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பார்ட்னரோட சப்போர்ட் இருக்கு. அண்ட் வைஸ் வர்சா, என்னால இது முடியலப்பா, ஐ நீட் சம் ரெஸ்ட் அப்படின்றது ஒரு உமனுமே மென்னு கிட்ட பேசணும் வாயை திறந்து. ஓகே நிறைய இடத்துல வந்து பேசுறதுக்கு பயம் இருக்கலாம், இல்ல நம்ம பேசினாலும் அங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. பட் we need to sit and talk. ரெண்டு பேருமே ஹேண்டில் பண்ண முடியலையா, ப்ளீஸ் அதுக்கான ப்ராப்பர் கவுன்சிலிங் போகணுமா, எந்த எக்ஸ்பர்ட்ஸை பார்க்கணும். தெர் ஆர் சோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் இன் திஸ். டெஃபினட்டாக அதை வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி அது வந்து அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும் எனக்கு சரியாகிறதுக்கு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போயிருக்காங்க. ஓகே இந்த செல்ஃப் ஹர்ட் நடக்கும், தான் குழந்தைய ஹர்ட் பண்ணணும்னு கூட நிறைய பேருக்கு தோணும். ஓகே ஒரு அம்மாவுக்கு இப்படிலாம் தோணுமானா தோணும் தான் கண்டிப்பா. அதுக்கு அப்போதைக்கு நம்ம குழந்தை இது அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஓகே சம் ஆர் அதர்வைஸ் எதனால் நம்ம தூக்கம் கெடுது. இன்னும் நிறைய கப்புள்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது பேசுறதுக்கு. நியூபார்னா இருக்கிறதுனால தானே அந்த கோவம்லாம் குழந்தைங்க மேல போகும். இந்த குழந்தைய நம்ம பார்க்கணும்னு ஒரு ஏக்கமா இருந்தோமோ இந்த கோவம்லாம் அந்த இடத்துல போகுது. அப்ப இது எப்படி சரி செய்ய முடியும்? உட்காந்து பேசணும் பண்ணும். இல்ல நாங்க உட்காந்து பேசணும், எங்களால சரி செய்ய முடியல அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கவுன்சிலிங் போங்க, கவுன்சிலர்ஸை பாருங்க, சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் யாரோ பாருங்க, தவறு கிடையவே கிடையாது. ஆனா இதுல ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல பிள்ளைய வளர்க்கலையா, நீ தான் வளர்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதுதான் நான் சொல்றேன், அந்த காலத்திலயும் இருந்திருக்குது. ஓகே ஓகே ஆனா அப்ப நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க, சித்தி பெரியம்மா அத்தனை யாரோ ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட தேவர் லைக் ரிலேட்டிவ்ஸ் வந்து பிச்சின் பண்ணுவாங்க, பார்த்துப்பாங்க. அந்த ஒரு மாமுக்கு வந்து ஓரளவுக்கு டைம் கிடைக்கும். அந்த ஈவன் அந்த குளிக்க வைக்கிற ஒரு மாமா வந்து ப்ராப்பரா குளிக்க வைக்கிறதுல கூட வந்து அந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிப்பாங்கன்னு எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்பெல்லாம் பெருசா அது யாரும் வந்து இது பண்றது இல்ல. ஓகே குழந்தைங்க கேர் பண்ணிக்கிறது கிடையாது. அந்த 9 months இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பிரெக்னென்ட் உமன் வந்து, அதாவது குழந்தை பிறந்தவங்க ரீசெண்டா டெலிவரி ஆனவங்க வந்தாங்க. மேம் அந்த 9th month வரைக்கும் என்ன அப்படி ஒரு குயின் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எப்ப குழந்தை பிறந்துச்சோ கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க போயிடுச்சுன்றது அது அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஷி வாஸ் ஃபுல்லி கிரையிங். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏன் அவங்க அழுகுறாங்கன்னே தெரியல. அப்ப என்கிட்ட வந்து அதை ஷேர் பண்றாங்க. இருக்கணும்ல அந்த கேர் வந்துட்டு, குழந்தை பிறந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சா, எவ்வளவு பெயினான விஷயம் இது. ஓகே அப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க எங்களை நல்லா பாத்துப்பீங்க. ஓகே ஒன்ஸ் the baby is born it's done. போது அப்ப யார் பாத்துப்பா? எவ்வளவு நாள் எடுக்கும் டெலிவரில இருந்து வெளியில வரதுக்கும், சி செக்ஷன்ல இருந்து வெளியே வரைக்கும். கண்டிப்பா நான் வந்து ஒண்ணு மட்டும் உங்களோட சேனல் மூலியமா சொல்லிக்கிறேன், எந்த ஒரு விஷயமே அந்த ஜெனரேஷன் இப்படி இருந்தது ஏன் இப்ப இல்ல, அந்த குழந்தைங்க அப்ப அப்படி இருந்தாங்க, நாங்க அப்படி வளர்த்தோம். ப்ளீஸ் டோன்ட் கம்பேர், எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச்ட் நவ். ஓகே எல்லாமே சீக்கிரமா பியூபர்ட்டி சீக்கிரமா நடக்குது. ஓகே மெனோபாஸ் சீக்கிரமா நடக்குது. நிறைய ஹெல்த் டிசீஸ் ரொம்ப சின்ன வயசுலயே வருது. இதெல்லாம் நம்ம உட்காந்து ஏன் ரீசன் ஆராய்ச்சி உட்காந்துட்டு இருந்தோம் பண்ணிட்டு இருந்தோம்னா எல்லாருக்குமே எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ரீசன்ஸை நம்ம தேட முடியாது. லிவ் அ ஹெல்த்தி லைஃப். அந்த ஹெல்த்தி லைஃப் அப்படின்றது சாப்பிட்ற விஷயத்துலையும் இருக்கணும், நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறதுலையும் இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது எல்லாமே இருக்கணும், சிரிக்கணும், நிறையா சிரிக்கணும், ஃபேமிலியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம செய்கிறோமா கரெக்டா அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து எதனால அப்படின்ற ஆராய்ச்சிக்குள்ள போகவே கூடாது. இப்போ ஜென்ரலா குழந்தை பிறந்ததுல இருந்து 6 வயசு வரைக்குமே வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான பீரியட். எஸ் ஃபர்ஸ்ட் 1 வயசு முடியும் போது ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் இயர் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், அப் டு 6 years வரைக்குமே. ஸோ ஒரு பேரண்டல் டிப் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த 6 வயசு வரைக்கும் அவங்களும் ஸ்மூத்தாக அந்த லைஃப்பை கொண்டு போகணும். குழந்தையும் நல்லா ஏன்னா ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ படிப்புக்கு சொல்கிறோம் ஏபிசிடி வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அந்த வளர்கிற விதமும் ஒன்று இருக்குது. ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க. 1 year வரைக்கும் தான் சேலஞ்ச், 2 years no. எவ்ரி ஸ்டேஜ் வில் பி சேலஞ்சிங். ஐம் டெல்லிங் யூ ஃப்ராங்க்லி. ஓகே ஓகே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிறந்ததுலேருந்து அவங்க டீனேஜ் என்டர் ஆகிறதுக்குள்ள ப்ராப்பரா பேரண்டிங் பண்ணிட்டோம்னா டீனேஜ் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பட் ஆனா எல்லா பேரண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்க, டீனேஜ் தான் கஷ்டம்,
டீனேஜ்ல போனதுக்கு நோ. நம்ம எப்படி ஒரு பேரண்டிங் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் டீனேஜ்ல இருக்கு. ஓகே, ஸோ நீங்க வந்து இப்படி காமனா கேட்டதுனால 0 to 6, 0 to 7 எடுத்துப்போம். ஓகே, இந்த 7க்கு மேல ப்ரீடீன் போயிடுறாங்க. ஸோ 0 to 7 நிறைய குழந்தைகளை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். பேரண்ட்ஸ் வந்து அப்சர்வேஷன் மோட்ல இருக்கணும். தன் குழந்தைக்கு என்ன பிடிக்குது, எதனால அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, எதனால கோவப்படுறாங்க, நம்ம ஏதாவது அந்த இடத்துல மாத்திக்கணுமா. இப்ப வந்து சில குழந்தை வந்து பசிக்கும் போது தனக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது. ஆக்சுவலி சொல்ல கூடாதுன்றது கிடையாது, சொல்ல தெரியல. அப்ப ஒரு மாதிரியான டான்ட்ரம் பிளே பண்ணுவாங்க, அவங்க கிராங்கி ஆவாங்க, கோவப்படுவாங்க, எரிஞ்சு விழுவாங்க. இதை நம்ம நிறைய அப்சர்வ் பண்ணாதான் ஓகே, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு, டம்மி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து அந்த இடத்துல வந்து மூட் கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் நிறைய இருக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்றது ரொம்ப ஹைஃபையா எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். சின்ன சின்ன விஷயங்கள், நேச்சர் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், கார்டனிங் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், பெட்ஸ் வளர்க்குறதா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகே, பட் எது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷனை வச்சு தான் we are going to preteen. ஸோ ப்ரீடீன் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட். ஏன்னா கிட்லேருந்து அவங்களுக்குள்ள நினைச்சுப்பாங்க, ஓகே நம்ம வந்து 8 வயசு ஆக போறோம், நம்ம வளர்ந்துட்டோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ், பியூபர்ட்டி வரும் அப்படின்றதுனால ஹார்மோனல் சேஞ்சஸும் நடக்கும். ஸோ டூ மச் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ், எல்லாத்துக்கும் எதிர்த்து பேசுறது, நீ யாரு சொல்றதுக்கு, நான் தான் எல்லாமே செய்வேன், எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த ஒரு மோட்ல இருப்பாங்க. ஸோ மூட் ஸ்விங்ஸ் எல்லா ஸ்டேஜ்லயுமே இருக்கும் கண்டிப்பா. அண்ட் இந்த ப்ரீடீனுக்கு நிறைய இருக்கும். as I said, பியூபர்ட்டின்றதுனால ஒரு ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி 2 பேருக்குமே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் நான் சொல்ற மாதிரி இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நடந்துட்டே இருக்கு. ஓகே, இன்னமும் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகல இந்த பிரெயின் டெவலப். இந்த 8லேருந்து 13 இயர்ஸ் வரைக்கும் ரூல்ஸ் ப்ராப்பரா செட் பண்ணணும். ஓகே, பவுண்டரிஸ் கரெக்டா வைக்கணும். அதாவது நான் ரூல்ஸ் பவுண்டரின்னு சொல்லிட்டே இருக்க. அப்படின்னா என்ன, ஸ்கிரீன் டைமா 45 மினிட்ஸ். ஓகே, வீக்கெண்ட் ஒரு மூவி, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம வெளியில போறோம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, இந்த ஃபேமிலி அவங்கவுங்க ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து சொல்லிக்கலாம். ஃபுட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங் நான் இப்போ எல்லார் வீட்லயும் பாக்குறது. நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், குழந்தைங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறாங்க. அண்ட் அதுவே ஒரு பேரண்ட்டுக்கு ஹெக்டிக் ஆகும். என்னன்னா எல்லாருக்கும் சமைக்கிறனோ அதுதான். ஓகே, அண்ட் ஏந்திரிக்கிற பழக்கம், தூங்குற பழக்கம், டைம் ஃபிக்ஸ் பண்ணணும், இது எல்லாமே ப்ரீடீன்ல நடக்கணும். ஓகே, ஒரு விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லிட்டோம்னா கடைசி வரைக்கும் அது நோ தான். அந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், எதிர்த்து நின்று பேசுவாங்க பண்ணுவாங்கன்னா என்ன வேணாலும் செய்யட்டும். ஓகே, நோன்றது நோ தான். பட் இதை வந்து காமா கொண்டு போகணும். ஓகே, அப்யூசிவா கொண்டு போகக்கூடாது, அந்த இடத்துல அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. ஓகே, எதனால ஸ்க்ரீன் டைம் வந்து உனக்கு வந்து 45 மினிட்ஸ்னா, பிகாஸ் நீ நிறைய ஸ்க்ரீனை பார்க்க உன்னோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். உன்னோட கோல் என்னவா இருக்கோ உன்னால அதை அட்டைன் பண்ண முடியாது. ஓகே, கண்டிப்பா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இப்போ இல்லைனாலும் அப்புறம் இருக்கும். அண்ட் நீ நிறைய சோஷியல் மீடியாவோ இல்லை ஃபோனோ இல்லை ஷார்ட்ஸோ நீ பார்க்கும்போது நீ ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள இருக்கிற. யூ நாட் இன் அ ரியல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்ட்ல பாரு, அம்மா அப்படி கத்துறனா, கலரா உனக்கு தெரியுதா, 1 மினிட்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளால முடிக்க முடியுமா? நோ. இது எல்லாமே ரியல் வேர்ல்ட்ல நடக்காது. குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரீடீன்ல தான் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகே, மொபைல்ன்ற ஒரு விஷயம் இட் இஸ் அ ஃபேண்டசி வேர்ல்ட். ஓகே, அண்ட் இப்போ நிறைய வந்துட்டு இந்த யூடியூபர்ஸ் உங்கெல்லாம் இருக்கிறாங்களா, தினைக்கும் காலையில எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் பண்றாங்களா, இதெல்லாம் அவங்க ப்ரொஃபஷனுக்காக பண்றாங்க. ரியல் வாழ்க்கையில இது நடக்கவே நடக்காது. ஓகே, ஸோ கீப் யூர் ஃபோன் அசைட், கம் டு ரியல் வேர்ல்ட். இப்போ ரியல் வேர்ல்ட்ல நீங்க நிறைய வந்து குழந்தைங்களுக்கு பேசுறதுக்கு அலோவ் பண்ணணும். நீங்க லிசனிங் மோட்ல போகணும். எப்போ இதெல்லாம் முடியும்னா, நம்ம ஏற்கனவே பேசின போது நம்ம காமா இருக்கணும். சிட் வித் தெம். எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நிறைய சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, வாட் இஸ் பியூபர்ட்டி? ஓகே, வாட் இஸ் செக்ஸ்? எப்படி குழந்தை பிறக்கும்? ஏன் அவன் இப்படி பண்றாங்க? எதனால இந்த ரொமான்டிக் சீன்ஸ் வருது? இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற பொறுமை நம்மளுக்கு இருக்கணும். ஓகே, ஏன்னா ரொம்ப சீக்கிரமா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்னு சீக்கிரமா போறாங்க, சீக்கிரமா பிரேக்கப் பண்றாங்க. எல்லாமே ப்ரீடீன்ல நடக்குது. இப்ப டீனேஜ் வரைக்கும்லாம் வெயிட் பண்றதே கிடையாது. நோ, ஏன்னா they are so much addicted to screen. and சின்ன குழந்தைங்களுக்காக தனியாலாம் இங்க யாருமே எதுவுமே பண்றது கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கலாம். எவ்வளோ நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாலும் எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கலான்ற மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வேணாலும் வரலாம். அதை பேசுறதுக்கும் கேள்வி கேட்கறதுக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்குமான தைரியம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வரும். அப்ப நான் ப்ரீடீன்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆக்சுவலி
ஏன்னா ரொம்ப குரூஷியலான பீரியட். எனக்கு பர்சனலா கவுன்சிலிங் நிறைய வர கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேர் ப்ரீடீன் சில்ட்ரன். ஓ எஸ் அந்த 8ல இருந்து 12 எஸ் 13 இயர்ஸ். ஓகே, நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, டீனேஜ் வில் பி டெஃபினெட்லி டஃப். ஓகே, டீனேஜ் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் சொல்ற மெயின் கம்ப்ளைண்ட், எங்க கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ரூம்ல போய் லாக் பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு பிரைவசி வேணும்னு கேக்குறாங்க. இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா நம்ம ப்ரீடீன்ல விட்டுட்டோம். ஓகே, ப்ரீடீன்ல அவங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ஆன்சர் பண்ணல, ப்ராப்பரா ஒரு ரூல் செட் பண்ணல, ஒரு சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் வயசா, இப்படி எல்லாம் நீ கேக்குறியே அப்படின்னு நம்ம இதெல்லாம் பேசணும்னா டீனேஜ் அவங்க தனிமையில தான் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு உலகம் ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அந்த உலகத்துல யாரு சொல்றாங்களோ அது வந்து ரியல் மனிதர்களாகவும் இருக்கலாம், ஃபேக் மனிதர்களாகவும் இருக்கலாம். ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஃபேக் மனிதர்கள் அப்படின்றது இன்ஸ்டால யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க, ஃபேஸ்புக்ல யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க. அந்த இடத்துல இருந்து வர வார்த்தைகள் உங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா இங்க அப்பா அம்மா கிட்டே இருந்து அந்த ஒரு வேர்ட்ஸ் கிடைக்கல உங்களுக்கு, அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கல, அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கல. இது எல்லாமே நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டீனேஜ் வில் பி டஃப் ஆஸ் ஐ செட். ஸோ உங்க டீனேஜ் குழந்தை உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசணும், நல்லா ஷேர் பண்ணணும், உங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும்னா கான்சென்ட்ரேட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டில் ப்ரீடீன். ஓகே, இந்த பேசுறது போது ரீசன்ட் டேட்டா சாட் ஜிபிடியோட பேசிட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தைங்க வந்து சம்ஸ் Yes. உள்பட மேத்தோட சம் வந்து அவங்க கிட்ட எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கொடுன்னு கேட்கும்போது அவங்க அந்த சாட் ஜிபிடியோட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எங்க கொண்டு போய் விடுமோ அப்படின்னு நீங்க இது சொல்லும் போது எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எனக்கு இப்ப ரீசெண்டா ஒரு சைல்டு கிட்ட இருந்து கிடைச்சது. நான் சாட் ஜிபிடி கிட்ட என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்போனோ அதெல்லாம் நான் ஆன்டிட்ட கேட்டுப்பேன், ஐ கெட் an ஆன்சர். எப்படி இது வருது? எனக்கு மூட் ஸ்விங்ஸ் திடீர்னு நீங்க கேட்டீங்கல்ல, யூஸ்வலி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீடீன் சில்ட்ரனுக்கு their nights will be long, days will be short. அதாவது நைட் தூக்கமே வராது பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். பகல்ல அந்த விடிய காத்தால நேரத்துல தூக்கம் வரும். ஆனா நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் எப்படி இருக்கு, 7 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சாகும். எவ்வளவு ஒரு டஃப்பான விஷயம் அது. ஓகே, அப்ப அந்த நம்ம அவங்களோட பாடி சிஸ்டத்தை மாத்தி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம அனுப்புறோம். அப்ப கண்டிப்பா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. இப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றது அப்படின்றதான் சாட் ஜிபிடி கேக்குறாங்க. சாட் ஜிபிடி கரெக்டா கொடுத்துருமா? அது என்ன வேணாலும் சொல்லு, நீ மாடியில இருந்து குதி கூட சொல்லும், அந்த குழந்தை கேட்கும். ரீசெண்டா நிறைய அதெல்லாம் நடக்குது. ரைட், கேமிங் விளையாடுறதுனால இப்படி ஒரு விஷயம் ரொம்ப இருக்கு. சி சாட் ஜிபிடின்றது, அதாவது எந்த ஒரு ஏஐயா இருக்கட்டும், எஸ் நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. அதே சமயத்துல ஒரு ஹியூமன் பீயிங் கிட்ட பேசுற மாதிரி நம்ம பேசவே முடியாது. ஓகே, ஏன்னா நிறைய பார்ட்னர்ஸ்மே அதை சொல்றாங்க, கப்பிள்ஸ் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த, பேச முடியாத விஷயத்தான் சாட் ஜிபிடி பேசுறேன், எனக்கு ஆன்சர் கொடுக்குது. அது உங்களுக்கு சொல்யூஷன் கிடையாது. இதை நம்ம குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கணும். ஓகே, ஈவன் இப்ப என்னோட பையன் கூட ரீசெண்டா வந்து டெக்ஸ்ட் புக் போட்டோ எடுத்து சாட் ஜிபிடியில போட்டா அதுல ஆன்சர் வருதான். சரி, அப்ப நான் நடுவுல இருந்து அந்த சாட் ஜிபிடில இருந்து நடுவுல இருந்து எடுத்து இது எப்படி வந்ததுன்னு சொல்லு எனக்கு அப்படின்னா அவனுக்கு அது தெரியல. சரி, இது நீனாவே சால்வ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் மாதிரி வச்சேன். அது அவனுக்கு புரிஞ்சுது. ஓகே, ஆமா நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. ஓகே, பட் இது எதனால இது வருது அப்படின்றது நம்ம உட்காந்து அந்த இடத்துல சால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஆக்சுவலி அவன் ஆன்சர் தப்பா தான் வந்துச்சு அவனுக்கு. அது பிரச்சனை கிடையாது. பட் அது எப்படி அணுகணும்ன்ற முறை, அது எப்படி சால்வ் பண்ணணும்ன்ற முறை வந்து தெரிய வரல. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் குழந்தைங்க கிட்ட. இப்போ இந்த ஸ்கிரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே கேட்க மாட்டாங்க. ஸோ எப்படி வந்து ஹவு டு ரெடியூஸ் ஸ்கிரீன் டைம் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம்? ஸ்கிரீன் டைம் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கிளைண்ட்ஸ் எனக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் டைம் தான். நான் சொன்ன மாதிரி ப்ரீடீன் அந்த ஏஜ்க்குள்ள, அந்த 12 வயது 13 வயதுக்குள்ள அவங்களோட ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணணும்னா எஸ் டெஃபினட்டா உங்களால செய்யவே முடியாது. தி நீட் லாட் ஆஃப் செஷன்ஸ், லாட் ஆஃப் தெரப்பி, சைக்காட்டிஸ்ட் கிட்ட போற அளவுக்கு கூட அது நடக்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே செட்டில் டைம் லிமிட், இவ்வளோ நேரம் தான் பார்க்கணும். ஓகே, இதுக்கு மேல அதாவது வீக்கெண்ட்ஸ்னாலும் அவங்களுக்கு அந்த இடத்துல சலுகைகள் கொடுக்க கூடாது. வீக்கெண்ட்னாலும் 45 மினிட்ஸா ஜீரோ ஸ்கிரீன் டைம் எங்கேயுமே ஆக்கவே முடியாது. இட்ஸ் டஃப், முடியாது. முதல்ல நம்ம ஃபோன் இல்லாம இருக்கிறோமா? இன்னும் 5 மினிட்ஸ் கிடைச்சா கூட நம்ம என்ன பார்ப்போம்? ஆப்வியஸா ஷார்ட்ஸ் பார்ப்போம். இல்லை நம்ம ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ணா அதுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்கு, இது எல்லாமே குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுதுங்க, அதை தான் செய்யுதுங்க. ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே லிமிட் இவ்வளோதான்றத ப்ளீஸ் யூ நீட் டு செட் அ டைம். ஓகே, அதை
மீறிட்டாங்க, ஐயோ அழுவுறான், அடம் பிடிக்கிறான்னா டீனேஜ் வில் பி டெஃபினெட்லி டஃப். அதுக்கப்புறம் நிறைய வழிகள் இருக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் டீனேஜ் குழந்தைங்க ஸ்க்ரீன் அடிக்ஷன் தான். அண்ட் யூ ரியலி டோன்ட் நோ ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகும்னா, ரீசெண்டா கூட நான் ஒரு வீடியோல பேசியிருந்தேன். ஒரு ஃபேக்கா ஒரு மனுஷன் தான் பக்கத்துல உட்காந்துருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்கிறான் ஒரு பையன். ஓகே. அந்த அளவுக்கு கொண்டு போகும் ஸ்க்ரீன் அடிக்ஷன். ஓகே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த நம்ம அடிக்கடி பாக்குறோமோ போன்ல, அது அந்த கற்பனை நம்மள்ட்ட பக்கத்துல நிஜமாலே வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ டீனேஜ் வரும்போது யூ நீட் டு ஹாவ் சோ மச் ஆஃப் தெரப்பீஸ் டு கண்ட்ரோல் த ஸ்க்ரீன் டைம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கம்மி பண்ணணும். நம்ம முதல்ல ரோல் மாடலா இருக்கணும். இது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன். 45 மினிட்ஸ்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, தூங்கி எந்திரிக்கும் போதே நம்ம ரீல்ஸோட தான் எந்திரிக்கிறோம். ஓகே, புக்ஸை படிக்கிறதா ஃபோன்ல தான் படிக்கிறோம். ஓகே, யூ ஷுட் நாட் டூ தட். பிசிக்கலா புக்கை படிங்க. ஓகே, தூங்கி எந்திரிச்சோன்னே யூ ஹாவ் சம் ரொட்டீன். சைல்டு ஷுட் அப்சர்வ் இட். ஓகே, நானும் அப்போ எந்திரிச்சோன்னே ஏதோ ஒன்று பண்ணணும். ஓகே, இப்போ வெளியில போங்க, சூரியன் கிட்ட நில்லுங்க, ஒரு யோகா பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, பிளான்ட்டுக்கு தண்ணி ஊத்துங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஃபோனை மட்டும் தயவு செஞ்சு கையில எடுக்காதீங்க. அதே மாதிரி தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பெட்ரூம்ல ஃபோன் அலௌட் இல்லைன்றது ஸ்ட்ரிக்ட் ரூலா கொண்டு வரணும். இது எல்லாமே நம்ம டீனேஜ்க்கு முன்னாடி பண்ணணும். பண்ணிட்டா டீனேஜ் வில் பி குட்.